ஹாய் அன்பு சொந்தங்களே, அருமை நண்பர்களே, இது சங்கர் கணேஷ் விபாக சங்கமம். மாசி மாதம் மிக அருமையான ஒரு மாதம், புண்ணிய மாதம். இந்த மாதம் தொடங்கி ஒரு நாள் ஆகிறது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஏன் இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன்னா, மிக அற்புதமான புண்ணியமான இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது. அதில் வந்து முதல் மாத இந்த மாசி மாதத்தோட வெள்ளிக்கிழமை இன்று. அந்த சாட்சாத் மகாலட்சுமியோட பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மாலை ஒரு நல்ல ஒரு பச்சரிசியும் ஒரு மஞ்சளையும் ஒரு பாத்திரத்தில் வச்சு மகாலட்சுமி, அதாவது விஷ்ணுவனுடைய மனைவி மகாலட்சுமியை மனதார நீங்கள் வேண்டினீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். அதே சமயத்தில் இரட்டிப்பு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாசி மாதம் 2025 பார்த்தீங்கன்னா 5 வெள்ளிக்கிழமை வருது. இதை நீங்கள் மிஸ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து கடைப்பிடிக்கலாம். இந்த மாசி மாதத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் ஒரு நல்ல ஒரு பூ பழம் பச்சரிசி மஞ்சள் வச்சு, முடிஞ்சா இனிப்புன்னு லட்டுவை வச்சு மகாலட்சுமிக்காக படைச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இதுக்கப்புறம் இந்த மாசி மாதத்தோட மெயின் தாற்பயம் என்னன்னா, 2-3 முக்கியமான டேட்ஸ் இருக்குது. எல்லா மாதத்துலேயும் மக நட்சத்திரம் வருது, ஆனால் மாசி மாதத்தில் வர மக நட்சத்திரத்துக்கு விசேஷங்கள் கூடுதல். அது எந்த டேட்டில் வருது அப்படின்னீங்கன்னா அதையும் நம்ம சொல்ல இருக்கோம். அதே சமயத்தில் ஆண்களுக்கு சிவராத்திரி, பெண்களுக்கு நவராத்திரின்னு சொல்கிறோம். அதாவது 9 நாட்கள் பெண்களுக்காக நவராத்திரியும் ஆண்களுக்காக ஒரே நாள் சிவராத்திரியும், அதுவும் இந்த மாதத்தில் தான் வருது. ஸோ வருகின்ற 26ஆம் தேதி சிவராத்திரி, அதுவும் மகா சிவராத்திரி. இதில் பார்த்திங்கன்னா 4 கால பூஜைகள் நடக்கும். அனைத்து அந்த இரவு முழுவதும் சிவனே ஓம் நமச்சிவாய் சிவாய் நம ஓம்னு சொல்லிட்டு அந்த சாட்சாத் சிவபெருமானை அப்படியே மனதார நம்ம நினச்சி கோயில்லையோ இல்லை வீட்லேயோ சிவனையே நினச்சி நம்ம ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, மனதாரும் சரி உடலாலும் சரி நம்ம அவருக்காக அர்ப்பணித்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன் மிக பல. இந்த கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா 4 கால பூஜைகள் நடக்கும். சாயந்தரம் 6:30 மணிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் இடைவெளிக்கு ஒருக்க ஒரு அருமையான அபிஷேகத்தோட அருமையான ஒரு ஒரு பூஜை புனஸ்காரத்தோட சிவலிங்க கோயில்கள் சிவலிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ணலாம். இது சிவராத்திரி, மகா சிவராத்திரி இந்த மாசி மந்த்து. அதுக்கப்புறம் நான் சொன்னபடி உங்களுக்கு மாசி மகம் அப்படின்னா நமக்கு என்ன நினைவு வருது? இப்போ சமீபத்தில் தொடங்கி வைக்கப்பட்டு உத்தராகண்டில் 144 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கிற மகா கும்பமேளா அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. 45-50 கோடி மக்கள் ஒரே இடத்துல திரண்டு அந்த புனித நீராடுதல், அந்த அந்த ஒரு நதியில் உத்தராகண்டில் இருக்கிற நதியில் புனித கங்கை அண்ட் யமுனை சரஸ்வதி சரையு என்ற புனித, நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழர்களாகட்டும் யாராகட்டும் இந்தியர்கள் எல்லாருமே ஒரு நதியை தெய்வமாக தான் நம்ம கருதுகிறோம். அதனால் அந்த பர்டிகுலர் டேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 45 நாள் பக்கம் எல்லோரும் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து போய் புனித நீராடி தன்னுடைய பாவங்களை எல்லாம் கரைத்து புண்ணியங்களை தேடுகின்ற ஒரு நாட்களாக கருதப்படுகிறது. அது இந்த மாசி மாதத்தில். இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கிற கோயிலில் இருக்கிற அந்த தெப்பக்குளத்தில் நம்ம நம்மளோட என்டையர் உடலை அந்த குளத்தில் இறங்கி நம்ம ஸ்நானம் பண்ணி அதாவது ஒரு குளித்து நம்ம நம்மளோட பிறவி பாவங்களை எல்லாம் போக்கி கடவுளோட அருள் பெறணும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த மாசி மாதத்தில் மொத்தம் 3 விஷயம் நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழையும் மகாலட்சுமியை வேண்டுறது, அதே சமயத்தில் பூஜை புனஸ்காரம் பண்ணி அவருடைய அந்த மகாலட்சுமியோட அருளை பெறுறது. 2வது மகா சிவராத்திரி, அது எப்போ? 26ஆம் தேதி பிப்ரவரி. அதுக்கப்புறம் மாசி மகம் எப்போ? 12ஆம் தேதி மார்ச் 12ஆம் தேதி. 3 டேட்டு, இந்த 3 கிழமைகள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு தெய்வத்தோட அருளை பெற்று இன்புற்று வாழ வேண்டும். வணக்கம்.